நாம் உணவை நீண்ட காலம் பேணுகின்ற நட்காப்பு முறைகளில் பாரம்பரிய முறை நவீன முறை என்று நாங்கள் குறிப்பிடுவோம். இவற்றில நாங்கள் செறிவாக்கல் என்றது மிகவும் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த செறிவாக்கல் என்ற செயற்பாட்டில் நாங்கள் சீனிக்கரைசலிடல் ஒப்பிடல் என்பதை நாங்கள் குறிப்பிடலாம். இந்த சீனிக்கரைசலிடல் ஒப்பிடல் என்ற செயற்பாட்டிலும் போது கிருமிகளின் தொழிற்பாடுகள் தடைப்பட்டு என்ன பெருக்கமடைய முடியாத நிலை ஏற்பட்டு நாங்கள் என்ன நட்காப்பு செய்து பாதுகாக்க கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இன்று பார்க்க போறது இஞ்சியை அடிப்படையாக கொண்ட இஞ்சி பதனமிடல் என்று நாங்கள் செயற்பாட்டில் நாங்கள் இப்போது நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாங்கள் இப்போ பார்ப்போம் இஞ்சி பதனமிடல். நல்ல பல்வேறு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சந்தையில் அதிக வாய்ப்புடைய இஞ்சி பதனமிடல் எவ்வாறு செய்யப்படுகின்ற இந்த செயற்பாட்டை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இதற்காக நாங்கள் என்னென்ன வச்சிருக்கிறோம் என்ற செயற்பாட்டில் பார்க்க போகின்றோம். இஞ்சி பதனமாக்கல் செயற்பாட்டிற்கு தேவையான பொருட்களாக பிரதானமாக பாருங்க, உங்களுக்கு இஞ்சி தேவைப்படுகின்றது. அதே போல் தேவையான அளவு சீனி, மற்றது வெட்டுவதற்கு கத்தி, மற்றது பாத்திரம், கழுவதற்கான பாத்திரம் உண்டு. மற்றது பார்த்திருந்தீங்களா இருந்தால் நாங்கள் இந்த செயற்பாடு செய்து முடிக்க போத்தலில் களஞ்சியப்படுத்துவதற்காக சீனி பாகுடலிற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு அவற்றை காய்ச்சக்கூடிய ஒரு சட்டி உண்டு. அதே போல போதிய அளவு நீர், இவைதான் நமது செயற்பாட்டுக்கு அவசியமாகின்றது. இப்பொழுது நாங்கள் இஞ்சியை சுத்தமாக நாங்கள் இப்போ கழுவ போகின்றோம். இப்பொழுது நன்கு சுத்தமாக கழுவப்பட்ட இஞ்சியை நாங்கள் இப்போ பார்க்கிறோம். இப்போ சுத்தமாக கழுவப்பட்ட இஞ்சியில தோலை இப்போது நாங்கள் நீக்குவோம். இந்த தோலை நாங்கள் நன்கு சீவி எடுக்க வேண்டும். பாருங்க, இந்த இதை இடஞ்சியை நாங்கள் இந்த தோலை நன்கு அகற்ற வேண்டியதாக இருக்கிறது. இங்கே இப்பொழுது நாங்கள் நன்றாக தோல் எல்லாம் வடிவாக நாங்கள் இப்போ நீக்கி விட்டோம். தோல் வடிவாக நீக்கப்பட்டு விட்டுறது. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இஞ்சியை சிறு சிறு துண்டுகளாக எங்கள் பதனமாக்கலுக்கு செயல்பாட்டுக்கு ஏற்றதாக சிறு சிறு துண்டுகளாக நாங்கள் இப்பொழுது வெட்டுவோம். இப்பொழுது இஞ்சி எங்கள் தேவைக்கிட்ட மாதிரி சிறு சிறு துண்டுகளாக பதனமாக்கலுக்கு ஏற்றதாக சிறு சிறு துண்டுகளாக நாங்கள் இப்பொழுது வெட்டுவோம். எவ்வளவு சின்னனா வெட்டுறோமோ, மெல்லிவாக வெட்டுறவோ அந்த அளவுக்கு எங்களுக்கு நல்லது. இஞ்சியை இப்பொழுது நாங்கள் சிறு சிறு துண்டுகளாக எங்கள் தேவைக்கேற்ற பதனமாக்கல் செயற்பாட்டுக்கு ஏற்றதாக சிறு சிறு துண்டுகளாக இஞ்சியை நாங்கள் வெட்டிட்டோம். நாங்கள் இயற்கையான முறையில் நாங்கள் சூரிய ஒளியிலேயே நாங்கள் இப்போ வெட்டுதல் செயற்பாடில் நாங்கள் இப்போ ஈடுபடுவோம். 2 நாட்களுக்கு நாங்கள் வைப்ப மாட்டோம், 1 இல்லை 2 நாட்கள் தேவைப்பட மாட்டோம் நினைக்கின்றேன். பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது சூரிய ஒளியில் பாருங்க, நன்கு சூரிய ஒளி படத்தக்கியதாக நாங்கள் இப்போ சூரிய ஒளியில் வச்சிருக்கிறோம். சூரிய ஒளியில் உலர்த்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் 2 நாட்களின் பின்பு சூரிய ஒளியில நன்கு உலர விட்டதன் பின்பு நாங்கள் இப்போது நாங்கள் எங்கண்ட இஞ்சி துண்டுகளாக்கப்பட்ட இஞ்சி துண்டு நாங்கள் இப்போது எடுத்து பார்க்கணும். பாருங்க, நாங்கள் வச்சிருந்த இஞ்சின்ற இதுக்கும் இப்போ என்ன நிலையில் இருக்குதுன்னு பாருங்க. ஒரு செட்டியான ஒரு குறைவாக அவ்வளவு நீர்கள் பூர்ணமாக உறிஞ்சப்பட்டு மிகவும் ஒரு சொற்ப இது போல எங்களுக்கு காட்சியாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் எங்கள்ட சீனிப்பானி காய்ச்சலுக்கான செயற்பாட்டில் நாங்கள் இப்போ ஈடுபடுவோம். முதலாவதாக நாங்கள் இதுக்கு சிறிதளவு நீர் விடுவோம். இப்போ எங்களுக்கு தேவையான அளவு சீனி அதுக்கு நாங்கள் போட போகிறோம். நன்கு சீனி பாருங்க பானியாகி நல்ல இதாக காய்ச்சப்படுகின்றது. பாருங்க, இப்போ பானி நிலைக்கு என்ன மாதிரியான அந்த செயற்பாடாக இது அமைக்கின்றது என்பது. இப்பொழுது நாங்கள் அந்த சீனி பானியை எங்களோட இஞ்சி இதுக்கு சேர்ப்போம். பாருங்கள், நன்கு சீனி பானியிடப்பட்டதன் பின்பு பாருங்க, நாங்கள் துண்டாக்கப்பட்ட இஞ்சி எவ்வாறு காணப்படுகின்றது. அதன் பின்பு நாங்கள் கண்ணாடி போதில்லை
கொதிநீரில் அவியப்பட்டு தொற்று நீக்கப்பட்ட கிருமிகள் அளிக்கப்பட்ட போத்தில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், ஒரு கிழமைக்கு நாங்கள் இதை பூடி கவனமாக நாங்கள் பாதுகாக்கணும். ஒரு கிழமையின் பின்பு நாங்கள் பாவிக்கக்கூடிய இருக்கும். இப்பொழுது நாங்கள் வந்து தொற்று நீக்கப்பட்ட இந்த போத்தல்களை நாங்கள் இப்பொழுது இதை போடுகின்றோம். இஞ்சி துண்டுகளை உலர்ந்த இஞ்சி சீனி பாகிடப்பட்ட பின்பு போத்தல் அடைக்கப்பட்ட பின்பு எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை நாங்கள் இப்போ பார்க்கிறோம். ஒரு கிழமையின் பின்னர் நாங்கள் இப்போ பயன்படுத்தக்கூடியதாக ஒரு கிழமையின் பின்பு நாங்கள் பயன்படுத்துவோம். இப்பொழுது நாங்கள் 7 நாட்களின் பின்பு இஞ்சி பதனம் செய்யப்பட்டு 7 நாட்களின் பின்பு அது தொடர்பாக நாங்கள் இப்போ பார்க்க போறோம். இந்த பதனத்தின் எவ்வாறு இருக்கின்றதை பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகளே, என்ன ஒரு சுவையான இதாக இருக்கிறது. நாங்கள் பாருங்க, இங்க இஞ்சி பதனம் பல்வேறுபட்ட உணவுகளை தயாரிப்பதற்கு இன்றைக்கு அதிக அளவிலான வணிக வாய்ப்புகளை நாங்கள் மூலப்பொருள் பாவம் இது உற்பத்தி செய்த விவசாயிக்கு இந்த இஞ்சியால் கிடைக்கிற லாபத்தில் பார்க்க இதை வேண்டி இந்த இஞ்சி பதனம் போன்ற பல்வேறுபட்ட உணவுப் பொருட்கள், ஏன் யோகட்டை கூட பாலை குறைந்த விலைக்கு விற்கிறான், யோகட்டை தயாரித்து விற்கிறவன் அதிகளவான லாபத்தை பெற்றுக் கொள்கிறான். அதே போல இந்த இஞ்சியிலையும் இந்த இஞ்சி பதனம் போன்றவற்றை பார்த்தீங்களா இருந்தால் ஃபுட் சிட்டியில் அதிக அளவிலான கிலோ ஆயிரக்கணக்கிலான விலைக்கு விற்கப்படுகின்றன. இவ்வாறான வணிக சந்தர்ப்பங்களை அறிந்து எதிர்காலத்தில் சிறப்பாக செயற்படக்கூடியதாக இருக்கும்.